உங்கள் ஆரோக்கியத்திற்கு உணவு அல்லது உடற்பயிற்சி எது மிகவும் முக்கியம்? உடல் எடையை குறைக்க உடற்பயிற்சி பல வழிகள் உள்ளன. வலிமை பயிற்சியானது தசை வலிமையை பாதுகாக்கவும் கட்டமைக்கவும் உதவுகிறது. இது உங்கள் வளர்சிதை மாற்ற விகிதத்தை காலப்போக்கில் அதிகரிக்கலாம். இதனால் உங்கள் உடல் ஓய்வு நேரத்தில் கூட அதிக கலோரிகளை எரிக்கிறது. மேலும் ஒரு ஒற்றை வலிமை பயிற்சி உங்கள் வளர்சிதை மாற்ற விகிதத்தை 72 மணி நேரம் வரை அதிகரிக்கலாம். எடை இழப்புக்கு உணவு மற்றும் உடற்பயிற்சி இரண்டும் முக்கியம் என்றாலும், உடற்பயிற்சியின் மூலம் கணிசமாக அதிக கலோரிகளை எரிப்பதை விட, உங்கள் உணவை மாற்றுவதன் மூலம் உங்கள் கலோரி உட்கொள்ளலை நிர்வகிப்பது எளிதானது. பரிந்துரைப்பது கூடுதல் கலோரிகளை எரிப்பதன் மூலமும், உங்கள் வளர்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிப்பதன் மூலமும் வழக்கமான உடல் செயல்பாடு உங்கள் உணவில் அதிக நெகிழ்வுத்தன்மையைப் பெற உங்களை அனுமதிக்கிறது. எடை இழப்பை மிகவும் சுவாரஸ்யமாகவும் குறைவாகவும் கட்டுப்படுத்துகிறது. தவறாமல் உடற்பயிற்சி செய்வது எடை இழப்புக்குப் பிறகு எடை பராமரிப்பை ஆதரிக்கிறது. இது முக்கியமானது. இறுதியில், உணவுமுறை மாற்றங்கள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆகியவை நீண்ட காலத்திற்கு அதிக அர்த்தமுள்ள மற்றும் நிலையான எடை இழப்பை அடைய உதவும். பவர்பிளே உங்களுக்கான பயிற்சி மற்றும் உணவு முறையை வடிவமைக்கிறது. தொடர்பு கொள்க.